Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வீட்டில் இருக்க பொருள் வச்சு ரொம்ப சூப்பரா அழகா ரெடி பண்ணிடலாம். இது கூட நான் நான் பண்ணியிருக்கேன், 2 வகையா நான் பண்ணியிருக்கேன். இந்த நான் ரெசிபி ஏற்கனவே நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். ஸோ மறக்காம பாருங்க. இப்போ வாங்க பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஏற்கனவே நம்ம ஹோம்மேட் பன்னீர் நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். ஸோ மறக்காம பாருங்க. இப்போ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம பன்னீர் பட்டர் மசாலா பண்ணுறதுக்கு நான் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ அதில் ஒரு 2 டீஸ்பூன் அல்லது ஒரு 3 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் நம்ம பட்டர் ஆட் பண்ணிக்கலாம், வெண்ணெய். இப்போ இது நல்லாவே மெல்ட் ஆகட்டும். இதில் நான் ஒரு கொஞ்சமாக பே லீஃப் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 3-4 பட்டை, ஒரு 3 ஏலக்காய், ஒரு 5 கிராம்பு, ஒரு ஸ்டார் அனீஸ் எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை இந்த எண்ணெயிலையும் பட்டர்லையும் போட்டுடலாம். நல்லாவே மசாலா நல்லாவே பொரிஞ்சு வரட்டும். இந்த மசாலா ஃப்ளேவர்லாம் நல்ல இந்த ஆயிலில் நல்லாவே இறங்கட்டும். மசாலா நல்லாவே வறுபட்டுட்டு இப்போ இது கூட நான் ஒரு 200 கிராம் வெங்காயம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டையுமே சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு நல்லாவே ரா ஸ்மெல்லாம் போகட்டும். இப்போ லைட்டாக வெங்காயம் கலர் மாறி வந்தோடனே உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ நீங்கள் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம், மற்றபடி. நான் இப்போ கரெக்டாக ஒரு டீஸ்பூன் நான் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா காஷ்மீரி மிளகா பொடி கூட போட்டுக்கலாம், அதுவும் நல்லா கலர் கொடுக்கும், நல்லாயிருக்கும். இப்போ இந்த மசாலாவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஆட் பண்ண மசாலா நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் அதே போல் ஒரு 200 கிராம் தக்காளி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 200 கிராம் இருக்கும். இப்போ இதையும் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 2 டீஸ்பூன் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். புளிக்காத தயிர் தான், அதை நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நான் ஒரு 20 போல முந்திரி பருப்பை நல்லாவே மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டையும் நம்ம உள்ளே ஆட் பண்ணிடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு தேவையான தண்ணி ஊற்றிருக்கலாம். நான் ஒரு 200 கிராம் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், தண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லாவே ஒரு கொதிச்சு வரட்டும். நல்லாவே ஒரு 5 to 7 நிமிஷம் நல்லாவே இது கொதிக்க விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லது கொதிக்கட்டும். இப்போ நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா இந்த அளவுக்கு நம்ம ஊற்றின பட்டர் என்னன்னா நல்லாவே மேலே வந்து நிற்கி பாருங்கள். ஒரு திக் ஸ்டேஜில் வந்திருக்கு. இப்போ நம்ம பன்னீர் பட்டர் மசாலா இந்த அளவுக்கு திக்காக இருக்குது, பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வீட்டில் பண்ண ஹோம்மேட் பன்னீர் நான் ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன். அதை ஸ்லோவாக நம்ம இது உள்ளே ஆட் பண்ணிடலாம். இந்த பன்னீர் ஆட் பண்ண உடனே நீங்கள் உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்ததுன்னா ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்ட்டு எனக்கு இல்லை, அதனால நான் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணல. நீங்கள் அதுக்கு இந்த ஸ்டேஜில் நீங்கள் அந்த ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லாவே இது மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வீட்டில் பண்ணி பன்னீர் எப்போவுமே சாஃப்டாக இருக்கும். நீங்கள் கடையில் வாங்குறீங்க பன்னீர் அப்படின்னா நீங்கள் இது போடுறதுக்கு ஒரு 15 நிமிஷம் முன்னக்கூட்டி ஒரு லைட் சூடு வெந்நியில் பன்னீரை ஊற வச்சுட்டு போட்டிங்கன்னா பன்னீர் நல்லா சாஃப்டாக இருக்கும். இது வீட்டில் பண்ணது தான், அதனால் எப்போவுமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்ட்டு. இப்போ இது லைட்டாக ஒரு 2 நிமிஷம் நல்லாவே ஒரு கொதி வரட்டும். இப்போ நம்ம பன்னீர் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் நல்லாவே கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ளேமை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி எடுத்து நல்லாவே க்ரஷ் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு ஃப்ளேவரும் நல்ல ஒரு மனமும் பன்னீர் பட்டர் மசாலா கொடுக்கும். ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டு போடுங்க. அதுக்கப்புறமா ஒரு கொஞ்சமாக போட்டு தெரியாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். போட்டதே தெரியாமல் இருக்கணும், அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க லைட்டாக. அதுக்கப்புறமா லைட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை. சூப்பராக ரெடி ஆகிட்டு. இதை நீங்கள் நான், பரோட்டா, சப்பாத்தி எது கூட எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் அந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிட்டு. சர்வ் பண்ணும்போது லைட்டாக பட்டர் மேலே போட்டு பண்ணுங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பட்டர் பன்னீர் மசாலா பரோட்டா, சப்பாத்தி, நான் கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் நிறைய வீடியோ இருக்குது, ஸோ மறக்காம போய் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.